இந்த இடத்துல எங்கள வாழ்த்திக்கிட்டு இருக்கிறவர் நாங்க பணிமூப்புல இருக்கிறப்போ எங்கள வாழ்த்திக்கிட்டு இருக்கிறது கதிரவன், மிஸ்டர் கதிரவன். இவர் கடலூர் கலெக்டரேட்ல இருக்கிறாரு. இவர் சூப்பர்வைசர். நாங்க ரெட் ரிப்பன் கிளப்புன்னு அப்படின்னு சொல்லிட்டு, அதுலயும் நான் கோஆர்டினேட்டர் இருந்தேன். இவரு சூப்பர்வைசர். கடலூர் மாவட்டத்துக்கு இவர் தான் கண்ட்ரோலு. இவர் எங்களுடைய முக்கியமான வேலை என்னன்னாக்கா, ரெட் ரிப்பன் கிளப்ன்னு எய்ட்ஸ் கண்ட்ரோல். மக்களுக்கு ஹெச்ஐவி பற்றி புரிய வைக்கிறது. மற்றபடி அந்த இரத்த தானத்தை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்ச்சி உண்டாக்குறது. இது 2யுமே நாங்கள் மிக அருமையாக செய்தோம். இந்த இரத்த தானத்தில் நாம் 1000 யூனிட்டு கொடுத்தோம். 1000 யூனிட்னா ஒரு யூனிட் 4 பேரை காப்பாற்ற முடியும்னாக்கா, அப்போ 1000 இன்ட்டு 4, அப்போ 4000 பேரை நாங்கள் காப்பாற்றியிருக்கோம். இதுதான் நாங்கள் செய்த மிகப்பெரிய தொண்டு. ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறோம், கிளாஸ் எடுக்கிறோம், அது வேற. ஆனால் பொதுமக்களுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி தொண்டுகள் நிறைய செஞ்சுருக்கோம். அதனால் நான் 3 முறை நான் கடலூர் மாவட்ட கலெக்டர்கிட்ட அவார்டு வாங்கியிருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் இவர் தான். ஆனால் இன்னொன்று ஒன்று பண்ணார். தமிழ்நாட்டில் 5 யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணி இரத்த தானத்தில் சிறப்பாக செய்கிறார்கள் என்பதற்காக சென்ட்ரல் ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட ஒரு அவார்டு வாங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தார். அது அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னாக்கா, நான் அப்போ எனக்கு அந்த கோஆர்டினேட்டர்ஷிப் முடிஞ்சு போச்சு. அப்போ நான் வெளியேற வேண்டியதாக சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அடுத்து வந்த கோஆர்டினேட்டர் அதை வாங்கிட்டு வந்தார். இப்போ நாம் உழைச்சோம், ஆனால் அந்த உழைப்பின் பலன் இன்னொருத்துக்கு போய் சேர்ந்தது. இப்படி தான் உலகத்தில் நடக்கும். செடி நம்ம வைப்போம், ஆனால் அந்த பலன் வர்றப்போ அதை பலனை இன்னொருத்தன் அனுபவிப்பான். என்ன பண்ணுறது, இருந்தால் கூட நாம் உழைச்சது. ஆனால் அந்த செடி சிவாஜி கணேசன் சொல்லுவார்ல, அந்த விதை நாம் போட்டது. அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும். இவர் சிறப்பாக எப்போயுமே பேசக்கூடியவர். மக்களுக்கு நல்லா பிடிக்கும். நல்ல சிறப்பு பேச்சாளர். நாங்கள் நிறையா கிராமங்களில் போய் இந்த ஹெச்ஐவி எய்ட்ஸை பற்றி பொதுமக்களுக்கு நிறைய விழிப்புணர்ச்சி கொடுத்தோம். அதை நாங்கள் 2 பேரும் பல கிராமங்கள் கடலூர் மாவட்டத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தோம்.